வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஸ்டார்லாம் கட்டினீங்களே, இப்போ ஏன் ஸ்டார்லாம் கட்டுறீங்க? ஸ்டாரெல்லாம் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சார். தலைவருடைய வாழ்க்கை வந்து எப்படின்னா இல்லை கூடாது. நம்மலாம் அதை கரெக்டாக நம்ம பாதுகாத்து உங்களுக்கெல்லாம் பார்த்து கொடுத்து வந்துக்கிறோம். எதுவும் பிரச்சனை வராது சார். படம் வந்து சூப்பர் ஹிட்டு. இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து 50வது ஆண்டு விழாவில் மாபெரும் வெற்றி படமாக்கிய லோகேஷ் கனகராஜுக்கும் என்னுடைய சன் டிவி மாபெரும் வெற்றி அடைய இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிடுச்சு. தூள் பண்ணிட்டோம். மாபெரும் சரித்திரம் படிக்க எங்களுடைய தலைவன் வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். வா தலைவா, எல்லா சரித்திரத்தையும் ஓடி எல்லாத்தையும் ஓடி என் தலைவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழ்க தமிழ்நாடு. ஜெயின் ஐயா. இந்த படம் வந்து காலையில் நாங்கள் 6 மணிக்கு இங்கே தேட்டராண்ட வந்துட்டோம். 9 ஷோக்குக்காக நாங்கள் டிக்கெட் வாங்கினோம். ஆனால் 9 மணி காட்சி வந்து இந்த தேட்டரில் இப்போ போடலை. படம் கேட்டால் 11 மணிக்கு தான் ஷோன்றாங்க. 11 மணிக்கு ஷோ போடுறவங்க எதுக்கு 9 மணி டிக்கெட்டு விற்கணும்? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்க வந்து போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இங்கே அதிக பொருட்செலவில் நாங்கள் செலவு பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்து இங்கே மக்களுக்காக வெளியிடுற அந்த நிறுவனம் கூட இந்த காட்சியை ரத்து செய்ததா இல்லையா, இல்லை இந்த தேட்டர்கள் மறுக்கிறார்களா? மறுப்பவர்கள் ஏன் 9 மணி காட்சி டிக்கெட்டை விற்க வேண்டும்? ஆகையால் இதை உடனடியாக காட்சியை 9 மணி காட்சியை திரையிட வேண்டும் என்று இங்கே லட்சோப மக்கள் ரஜினி ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். இரக்கம் காட்டும் ஐயா, எங்களுக்கு திரையிட இரக்கம் காட்டும் ஐயா. ஓங்குக ரஜினியின் புகழ். பார்க்கறதுக்கு சென்னையிலேருந்து வரும் ரெகுலராக 9 மணிக்கு ஷோன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஓப்பன் ஆகலை. 11 மணி தான் சொல்கிறாங்கல்ல, வெயிட்டிங் பண்ணிருக்கோம். இது யார் செய்ய தப்புன்னு தெரியல. ஏமாற்றம் அளிக்கிறது, மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது. வயசாகுது. இது வரைக்கும் எங்கள் கலைத்துறையின் சக்கரவர்த்திக்கு இது வரைக்கும் 170 படம் நடிச்சிருக்கிறாரு. இது 171வது படம். இந்த 171வது படத்தில் ஏமாற்றம் மாதிரி நாங்கள் எந்த படத்துக்கு ஏமாற்றம் அடைஞ்சது கிடையாது. இது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இது இதுவா இல்லை தேட்டருக்காரு சரியானது எங்களுக்கு தெரியல. இது எங்கள் ரசிகர்களுக்கெல்லாம் பெரிய ஏமாற்றம். இது நாங்கள் இது வந்து பொங்கல் திருநாளா தீபாவளி திருநாளா கொண்டாடிட்டு இருக்கிறோம். இப்போ அது வந்து துக்க திருநாள் மாதிரி ஆகிப்போச்சு படம் உள்ளே போகாததுனால. நன்றி. டிக்கெட் வாங்கிட்டா நாங்கள் அலங்காரில் இருக்கிறோங்க. எங்களுக்கு இது வரைக்கும் என்னன்றது தகவல் வரல. இது வந்து எங்களுக்கு மிகவும் அவமானமாக இருக்குது. எங்களுக்கு அவங்கவுங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம் முதல். ஏன்னா நாங்கள் வந்து அந்த காலத்துலேருந்தே தலைவருடைய தீவிர ரசிகர். அந்த காலத்தில் ஸ்டார் கட்டினீங்களே, ஏன் இந்த காலத்தில் கட்டுறதில்ல? இப்போ லேட்டஸ்ட் மாறி போகுதுங்களேங்க. அந்த காலத்தில் மூங்கில் தப்பை வச்சு கோணி பை கட்டி ஸ்டார் கட்டுவாங்க. இந்த காலத்தில் டிஜிட்டல் அவ்வளோதாங்க. தேங்க்யூ, நன்றிங்க. என் தலைவனை பார்த்தீங்கன்னா 50வது ஆண்டு விழாவை முன்னிட்டு மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து இந்த மாபெரும் வெற்றி 10 ஜெயிலருக்கு சமம் என் தலைவனுடைய படம். மாபெரும் வெற்றி 50வது ஆண்டு விழாவில் இந்த மாநாட்டத்துக்கு தலைவன் தாங்கும் என்னுடைய தலைவன் இந்தியாவின் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் வெற்றி அடைய கூலி வா தலைவா எல்லா சரித்திரத்தையும் ஓடி 50வது ஆண்டு விழா தலைவர் சூப்பர் ஸ்டார் மாபெரும் வெற்றி. சரி அண்ணா.